ஒரு பெண் படிச்சு பெரிய பதவிக்கு வரும்போது தானா மரியாதை வருது இல்ல. அதான் இன்னைக்கு பெண் கல்வியின் அவசியம் பத்தியும் கல்வியில் சிறந்த பெண்களை பத்தியும் பாடப்படும். படிக்க வேண்டும் பெண்ணே அப்பதான் முழுவதும் போட்டு கண்ணே கண்ணே கண்ணு. படிக்க வேண்டும் பெண்ணே அப்பதான் பால் முழுவதும் போற்றிடும் கண்ணே கண்ணே கண்ணே. வாய் சிந்திக்க துணையாகும் கல்வி. ஆமாம் கல்வி. அந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி. ஆமாம் கல்வி. படிக்க வேண்டும் பெண்ணே அப்பதான் பால் முழுவதும் போற்றிடும் கண்ணே கண்ணே கண்ணே. அந்த காலத்துல பெண்கள் படிக்க வச்சாங்க, அப்பதான் நாடு நல்லா இல்லையா? இதுனா உனக்கு விவரமே பத்தாது, சொல்றேன் கேளு. கற்காலம் முதலிலே கனி இருந்த தமிழின் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம். எக்காலம் அது எக்காலம். பாட்டும் தொகையும் உருவான காலம். மூட்டும் தமிழுணர்வு உயர்ந்திருந்த காலம். சங்ககாலம் அது சங்ககாலம். கொவ்வையும் குயதியும் வெறிபாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் சேர்ந்திருந்த காலம், புகழந்த காலம். ஓஹோ, சங்க காலத்துல பெண்பார் புலவர் பலர் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. சரி, இன்னும் மேலே சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கணும், நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கட்டும். பெண்பார் புலவர்கள் வந்தாங்க. ஆமா வந்தாங்க. பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க. ஆமாம் தந்தாங்க. போனாங்க, துயரை தந்தாங்க. ஓதும் தமிழிலே உயர்வை பெற்றாங்க. ஆமா உயர்வை பெற்றாங்க. படிச்ச பெண்களுக்கு கிடைச்ச பெருமை இன்னும் சொல்லுங்க. சமணமும் புத்தமமும் வளர்ந்த காலத்துல மாதவியின் மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க. இன்னும் வேற யாரெல்லாம் பெண்கள் மட்டத்துக்காக பாடுபட்டாங்க? பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்கள் தம்